ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அமேசான் அக்கௌண்ட் ஹெல்த் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். அமேசான்ல அக்கௌண்ட் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நம்மளோட அக்கௌண்ட் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் வராம போகும். சம்டைம் நம்மளோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது எதனால நடக்குது, இது எப்படி நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல எதனாலலாம் அக்கௌண்ட் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ்டு ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் லிஸ்டிங் பண்ணுறது மூலமாக, அப்புறம் மிஸ்லீடிங் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சலேஷன் ரேட் வந்து அதிகமாகிறது, லேட் ஷிப்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வர்றது, ரிவ்யூஸ் வந்து பேட் ரிவ்யூஸ் வருது. இதனால தான் வந்துட்டு நமக்கு அக்கௌண்ட் ஹெல்த் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நியூ செல்லராக உள்ளே வரும்போது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் நமக்கு வந்திருக்கும், ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு டிலே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டிலே பண்ணிட்டு அமேசான் சைட்லேருந்து வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லை செகண்ட் ஆர்டர்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது அப்படிங்கும்போது அக்கௌண்ட் அட் ரிஸ்க் ஆஃப் டீஆக்டிவேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் நிறைய பேர் நம்மளோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆக போதும்னு சொல்லி பயந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 1 or 2 ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை. அது வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். 1 month வரைக்குமே வந்துட்டு அது அப்படியே தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஹெல்த்திக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி காமனாக வர்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்டிமேஷன் தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து அதிகமான கேன்சலேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் வராது, பைபாக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக லோ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ணிடுவாங்க, விசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நமக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணக்கூடாது. நார்மலாகவே வந்துட்டு அமேசானில் ஒரு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா ஆன் டைம்ஸ் நம்ம கொடுத்துடணும், கேன்சலேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரூல். இன்கேஸ் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு 1 ப்ராடக்ட் ஒரு 2 ப்ராடக்ட் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். அதையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. நியூ செல்லராக உள்ளே வரும்போது எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடியது இந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் வரும்போது எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக லாஸ் தானே, ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணுமா, நம்ம கேன்சல் பண்ணிடலாம் நினச்சிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்படி கேன்சல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அதில் பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு லாஸு. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அது ஆர்டர்ஸ் வராமல் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரூல் படி அமேசான் சைடு ரீஃபண்டோ ரிட்டர்னோ ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், ரீஃபண்டும் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஷிப்மெண்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது ஷிப்பிங் செட்டிங்ஸில் என்ன வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 1 day டெலிவரி கொடுத்துருக்கீங்களா, 2 day டெலிவரி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேர் அதை பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு ஆர்டர்ஸ் வருது, நாளைக்கு கொடுக்கறது வந்து 1 day டெலிவரி, 2 dayன்றது வந்து டே ஆஃப்டர் டுமாரோ கொடுக்கறது. ஸோ நீங்கள் 1 day டெலிவரியில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இன்கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட செட் ஆகிருக்கலாம், நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக பார்க்கல அப்படிங்கும்போது இன்னைக்கு ஆர்டர்ஸ் வரும், நாளைக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட்ஸ் கையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை. இன்கேஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதை கொடுக்க முடியாமல் போகும். நெக்ஸ்ட் டே வந்து ரீஷெடியூல் பண்ணலாம். ரீஷெடியூல் பண்ணும்போது லேட் ஷிப்மெண்ட்டுக்கு போகும். அந்த மாதிரி லேட் ஷிப்மெண்ட் போகும்போது ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போதும் அக்கௌண்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் நியூ செல்லராக உள்ளே வரீங்க அப்படின்னா 2 day டெலிவரியில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கும்போது நீங்கள் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து கொடுத்துக்கலாம். அப்போ உங்ககிட்ட 1 day இருக்கு இல்லையா, அந்த 1 dayல நீங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு உங்கள் ஹேண்டில் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லிஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வச்சிருக்கும் போது இந்த மாதிரி லேட் ஷிப்மெண்ட் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் ஹெல்த்தையும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ப்ராடக்ட்ஸே வந்துட்டு தப்பாக அனுப்பியிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக ஆகுது அப்படின்னா உங்களோடது வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அப்பவும் அக்கௌண்ட் ஹெல்த் வந்து அஃபெக்டில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும், என்ன ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமருக்கு அனுப்புகிறோம், அவங்களுக்கு என்ன வந்துட்டு இதில் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இதை இமீடியட்டாக
நீங்க ஷார்ட் அவுட் பண்ண பார்க்கணும். அப்போ நீங்க அதை வந்து ப்ராப்பரா நீங்க பார்த்துட்டீங்க, ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ரிப்பீட்டடா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அதனால அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்டிங் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா ரேட்டிங்ஸ் வருது இல்ல ரிட்டர்ன் வருதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். நல்ல ரேட்டிங்ஸ் வரும்போது ஓகே, நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வரும்போது எதனால நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வந்திருக்கு, அந்த ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். ஒன்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வருது அப்படின்னா இமீடியட்டா அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்கையே நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால அதர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது மற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்க நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கலாம் இல்லையா, ஸோ வந்துட்டு அதுவும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாகும், அக்கௌண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்லயே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க ப்ராப்பரா பார்க்கணும். ஒன்ஸ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா ரீசன்ஸ் கண்டுபிடிங்க. அது குவாலிட்டி இல்லை அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட்டை இமீடியட்டா ஸ்டாக் பண்ணுங்க, லிமிட்டடா ஸ்டாக் வாங்குங்க. அது மூவிங்ஸ் பாருங்க, ரிவ்யூஸ் பாருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்குன்றத ரெகுலர் செக்அப் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்போ வந்துட்டு நம்ம ஹெல்த்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், இதில் வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் வரும்போது எப்படி டைட்டில் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் போடுறது, புல்லட் பாயிண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் இல்லாதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதர் செல்லர்ஸ் ஆல்ரெடி லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் அவங்க பிராண்ட் நேமில் இருக்கலாம், அந்த நேமில் இடையில அவங்க வந்துட்டு பிராண்ட் நேமை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணாமல் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் மட்டும் இல்லை, சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களோட நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்மலுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும், ஜஸ்ட் வந்துட்டு என்ன மாதிரி டைட்டில் போட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரிலாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத ஒரு ஐடியாவுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க தவிர அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணக்கூடாது. இமேஜை கூட நீங்கள் சம்டைம் காப்பி பண்ணுவீங்க, அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு போகும்போது உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து 1 இயர்க்கு அப்புறம் கூட இல்லை 2 இயர்ஸ் அப்புறம் கூட வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அப்படி வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அதர் செல்லரோட இமேஜஸ் அப்படிங்கும்போது உங்களோடது வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அது ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அதர் செல்லரோட யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஸோ ட்ரேட்மார்க் இருக்கா, ஜிஎஸ்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் அவங்கள்ட்டே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அவங்களோட ட்ரேட்மார்க்கும் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. இன்கேஸ் நீங்கள் மிஸ்யூஸ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அது இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுற வரைக்குமே உங்களோட அக்கௌண்ட் அட் ரிஸ்க் ஆஃப் டீஆக்டிவேஷன் சொல்லிட்டு தான் அங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் அதர் செல்லரோடதை எப்பயுமே காப்பி பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஃபியூச்சரில் கம்பல்சரி உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு 100% ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓனா ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க. டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஐடியாவை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன், எப்படி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஓனாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் வராமல் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னா அது என்ன அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு மெயில் பண்ணிடுவாங்க, உங்களோட இதில் வந்துட்டு அக்கௌண்ட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் வந்துடும். இமீடியட்டா அந்த மெயில் வருது அப்படின்னா அந்த ஐடியோட நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட்ஸ், அந்த என்ன ப்ராடக்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு சீக்கிரமே அதை வந்து சால்வ் பண்ண பாருங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்க லிசன் பண்ணாம கண்டுக்காமலே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு இவங்க எதுவுமே ப்ராப்பரா வந்து பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வர்றதுக்கு ரொம்பவே டிலே ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கம்பல்சரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே வந்து மெயில் செக் பண்றது, அக்கௌண்ட் ஹெல்த் வந்து எப்படி இருக்குன்றத பாக்குறது, ரிவ்யூஸ் ஏதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு வந்திருக்கான்றத பாக்குறது, ரிட்டர்ன்ஸ் என்ன வந்திருக்கு, ரிட்டர்ன்ஸ்க்கு ரீசன் பாக்குறது, இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு லாகின் பண்ணிட்டு அதில் எப்படி நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, அதை எப்படி வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டு ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க கண்டினியூவாக பாருங்க. இப்போ நம்ம அமேசான் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு இங்கே பாருங்க இன்வெஸ்டிகேஷன் அக்கௌண்ட் ஹெல்த் வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லி காட்டுது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் வியூ பண்ணி பார்க்கலாம். 3 டாட் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் மேலே பாருங்க அக்கௌண்ட் ஹெல்த்ன்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு லேட் ஷிப்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க லேட் ஷிப்மெண்ட் 0% இருக்கு. நம்ம லேட் ஷிப்மெண்ட் பண்ணல. இன்கேஸ் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். கேன்சலேஷன் ரேட் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அப்புறம் வந்துட்டு ஷிப்மெண்ட்னா இங்கே உங்களுக்கு காட்டும் எத்தனை ஷிப்மெண்ட், அதாவது 30 டேஸில் நம்ம பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஸோ 100% நம்ம எல்லாத்தையுமே ஷிப்மெண்ட் பண்ணிட்டனால 100% வந்து வேலிட் ரேட் காட்டுது. ஸோ வந்துட்டு நமக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நமக்கு ரிஸ்க் ஆனது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் சஸ்பெக்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன் சொல்லிட்டு நமக்கு காட்டுது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஒரு டாய் வந்து லிஸ்டிங் பண்ணியிருந்தேன். அந்த லிஸ்டிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கித்தார் டாய். அது நான் டெலீட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலிடேஷன் பண்ணும்போது இப்போது இந்த இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருந்தது. இது இன்னுமே எனக்கு வந்துட்டு கிளியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த லிஸ்டிங்கே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா அந்த கித்தாரில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவெஞ்சர் டிசைன்ஸோட நான் வந்து லிஸ்டிங் பண்ணனால அவெஞ்சர்ஸ் வந்துட்டு ஒரு பிராண்டட் தானே, ஸோ அது தெரியாமல் நான் லிஸ்டிங் பண்ணிட்டேன். ஸோ வந்து பண்ணனால எனக்கு இது வந்துட்டு ட்ரேட்மார்க் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று தெரியாமல் நம்ம லிஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதுக்கான ப்ராப்பர் இது எல்லாத்தையும் நம்மள ட்ரேட்மார்க்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம லிஸ்டிங்கே ரிமூவ் பண்ணிட்டோம், இருந்தாலும் நமக்கு இது ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஐஎன் நம்பர் இருக்குல்ல, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இன்வென்ட்ரியில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டனால இங்கே இருக்காது. பார்த்தீங்களா, அந்த லிஸ்டிங்கே ஆக்சுவலாக இல்லை. ஆக்சுவலாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இருந்தாலுமே நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஹெல்த்தில் வந்து ஷோ ஆகும். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது இமீடியட்டாக ரெக்கவர் பண்ண பாருங்கள். இதனால எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு ரொம்ப நாளாகவே. ஆனால் இது வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே உங்களுக்கு ரெட் மார்க் காட்டுது, அது எங்கே இப்போ வந்துட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி பாருங்கள் கீழே ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா என்னென்ன இஷ்யூஸ்னு. இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மார்க் ஆகிருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட்லிங் டைம் வந்துட்டு 1 டேவா 2 டேவான்னு நம்ம செட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களே, அது எப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஷிப்பிங் செட்டிங்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் டேஸ் செட் பண்ணுறது, அதாவது எப்போல்லாம் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க. மண்டே டு சண்டே வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. சண்டே உங்களுக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சண்டேவை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை சண்டேவும் மோஸ்ட்லி வந்து சண்டேவும் நீங்கள் கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் ப்ராசஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொடுக்க முடியும், உங்களால் பாசிபிள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சண்டே டிக் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் டே வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் டைம். இதில் பாருங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு 1 டே இல்லாட்டி 2 டேஸ் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன், அதுக்கு மேலே வந்துட்டு ஆப்ஷன் கிடையாது. ஸோ வந்துட்டு இதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் டே அப்படின்னா ஒரே நாளில் இன்றைக்கே ஆர்டர் வந்து இன்றைக்கே ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் அந்த டிஃபால்ட் இதில். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா 1 டே இல்லாட்டி 2 டே. ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போது நீங்கள் 2 டேஸ் செட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இப்படி தான் வந்து செட் பண்ணணும். 2 டேஸில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷிப்பிங் செட்டிங்ஸில் நீங்கள் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னலாம் அவாய்ட் பண்ணால் நம்மளோட அக்கௌண்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு லேட் ஷிப்மெண்ட் ஆகாமல் கேன்சல் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் செல்லரோட யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நீங்களே ஓனாக எல்லாத்தையுமே ரெடி பண்ண பார்த்துக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து வார்னிங் மெசேஜ் வரும். அதை வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ண பாருங்கள். மெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி அப்டேட்ஸ் நமக்கு வந்து மெயிலில் வந்துடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ண உங்கள் அக்கௌண்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க.
அப்புறம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் ஹெல்த் எப்படி இருக்குன்றத மெயினாக பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவ்யூஸ் பாருங்க. நம்ம ரிவ்யூஸ்ல வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன், இமீடியட்டா அந்த லிஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டு நியூ லிஸ்டிங்கை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் அது வந்து குவாலிட்டியா இல்லை அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட்டை செல்லிங் பண்றதையே நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஷிப்பிங் செட்டிங்ஸ்ல இப்போ இமீடியட்டா செக் பண்ணுங்க, நம்மளோடது வந்துட்டு என்ன டெலிவரியில இருக்கு, நம்மளால 1 டேல கொடுக்க முடியுமா இல்லை 2 டேல கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு ப்ராப்பரா நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹெல்த்தியாவே இருக்கும். ஸோ வந்து பை பாக்ஸ் அடி வாங்காது, நல்லாவே ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். இது ரிலேட்டடா இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.